ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அதுல்யா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் என்ன பார்க்கலான்னா, அகெயின் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்டு நம்ம யூடியூப் சேனல் ஃபுல்லாகவே செகண்ட் ஸ்டாண்டர்ட் ரிலேட்டடாக தான் போட்டுட்ருக்கோம் வீடியோஸு. பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஸோ இன்றைக்கி என்னென்னா ஜிகே செகண்ட் ஸ்டாண்டர்டில் ஜிகே ஜென்ரல் நாலேஜில் வந்து ரீஅரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். Recognize the word and rearrange the jumbled letters with the help of the pictures. பிக்சர் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சரை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி இதெல்லாம் லெட்டர்ஸ் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஈஸி தான், பார்க்கலாம் வாங்க. இட் இஸ் அவர் நேஷ்னல் ஃப்ளவர். இது வந்து நம்மளுடைய நாட்டுடைய நேஷ்னல் ஃப்ளவர். நம்ம நாட்டுடைய நேஷ்னல் ஃப்ளவர் என்ன அப்படின்னா என்ன, இங்கே பிக்சரை பார்த்து கூட நீங்கள் சொல்லலாம், தெரிஞ்சவங்க அப்படியே கூட சொல்லலாம். இது வந்து லோட்டஸ். ஆக்சுவலி இட் இஸ் அவர் நேஷ்னல் ஃப்ளவர். நம்ம நாட்டுடைய வந்து நேஷ்னல் ஃப்ளவர் எதுன்னு கேட்டிங்கன்னா லோட்டஸ் தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரீஅரேஞ்ச் பண்ணணும். ஜம்பிள் லெட்டர்ஸில் இருக்குது, நம்ம அதை ரீஅரேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? ஸோ லோட்டஸ் ஸ்பெல்லிங் என்ன? LOTUS, லோட்டஸ். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், LOTUS. இது அப்படியே திருப்பி எழுதியிருக்காங்க. நம்ம அதை அப்படியே கரெக்டாக எழுதி சரி லாஸ்ட்லேருந்து ஃப்ரண்ட்டு அப்படியே அரேஞ்ச் பண்ண போகிறோம். அவங்க திருப்பி கொடுத்துருக்காங்க, நம்ம அப்படியே அதை இந்த பக்கமாக திருப்பி எழுத போகிறோம். அதுதான் ரைட்டுங்களா? LOTUS, லோட்டஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். இட் இஸ் த நேம் ஆஃப் எ ஃப்ரூட். இது ஒரு ஃப்ரூட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃப்ரூட் இங்கே என்ன இருக்குது? 2 ஃப்ரூட் இருக்குப்பா இங்கே. ரைட்டுங்களா? 2 ஃப்ரூட் இருக்குங்களா? இருக்கா? நீங்களே பாருங்கள். ஒன்று வந்து ஆரஞ்சு இருக்குது, இன்னொன்று வந்து கிரேப் இருக்குது. ஸோ இட் இஸ் நேம் ஆஃப் எ ஃப்ரூட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இது இங்கே வந்து என்ன ஆரஞ்சுக்கு ஓ ஸ்டார்ட் ஆகணும், பட் அது ஓ ஸ்டார்ட் ஆகலை, அப்போ ஆரஞ்சு கிடையாது. அப்போ என்னது ஃப்ரூட்? என்னது? கிரேப். என்னது? கிரேப்ஸ். இது என்னது? இங்கிலீஷில் கிரேப்ஸுன்னு சொல்லுவாங்க. ஸோ கிரேப்ஸ் ஸ்பெல்லிங் வந்து GRAPES, கிரேப்ஸ். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சால் தான் எழுத முடியும். ஆல்ரெடி கிரேப் ஸ்பெல்லிங்லாம் நீங்கள் படிச்சிருக்கணும். GRAPES மாற்றி கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு ஷஃபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் அரேஞ்ச் பண்ணி எழுத போகிறீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். இட் இஸ் த நேம் ஆஃப் எ வெஜிடபிள். இது ஒரு வந்து வெஜிடபிள் சொல்லியிருக்காங்க. இதில் எது வெஜிடபிள்? இதில் இந்த பிக்சரை பாருங்கள். இதில் எது வெஜிடபிள்? அட்லீஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இதை ரீஅரேஞ்ச் பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் பிக்சரை பார்த்து அது என்ன வெஜிடபிள் நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்ல தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அது என்ன வெஜிடபிள்? அது வந்து இதுதான் இருக்கிறதே அந்த பிக்சர்லேயே. இது ஒன்று தான் வெஜிடபிள். இது என்ன வெஜிடபிள்? கேபேஜ். இங்கிலீஷில் என்னது? கேபேஜ். தமிழில் வந்து கோஸ்னு சொல்லுவாங்க, முட்டைக்கோஸ். ஓகேங்களா? ஸோ கேபேஜ் ஸ்பெல்லிங்கு அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். CAB சொல்லுங்கள். அடுத்தது BAGE, கேபேஜ். ரைட்டுங்களா? CABBAGE, கேபேஜ். ஸோ இதை நீங்கள் ஸ்பெல்லிங் தெரிஞ்சால் மட்டும்தான் அரேஞ்ச் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பாருங்கள். இட் இஸ் த நேம் ஆஃப் எ இன்செக்ட். இதில் ஒரு பூச்சி இருக்குப்பா. என்னப்பா அது? இன்செக்ட். இதில் வந்து இட் இஸ் த நேம் ஆஃப் இன்செக்ட்னா பூச்சி இருக்குது. என்ன இருக்குது? ஒரே ஒரு பிக்சர் தான் இருக்குது, பூச்சி. ஸோ இது வந்து என்னது? இது வந்து தமிழில் வந்து கொசுன்னு சொல்வோமா? அப்போ இங்கிலீஷில் என்னது இதுக்கு? மஸ்கிட்டோ. இங்கிலீஷில் என்ன? மஸ்கிட்டோ. இங்கிலீஷில் என்னது? மஸ்கிட்டோ. ஸோ மஸ்கிட்டோ ஸ்பெல்லிங் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் எழுத முடியும். மஸ்கிட்டோ ஸ்பெல்லிங் என்ன? மஸ்கிட்டோ. MOSQUITO, மஸ்கிட்டோ. MOSQUITO, மஸ்கிட்டோ. ஓகேங்களா? ஸோ ஸ்பெல்லிங் தெரிஞ்சால் மட்டும்தான்ப்பா இதை அரேஞ்ச் பண்ண முடியும் சில்ட்ரன்ஸ். இது ஸ்பெல்லிங் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். ஐ எம் கோயிங் டு ஸ்கூல் பை திஸ் நேம் இஸ். நான் வந்து ஸ்கூலுக்கு போவேன்.
இதை யூஸ் பண்ணி ஸ்கூலுக்கு போவேன். அப்போ இதோடைய நேம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம எப்படி போகலாம்? ஒன்று நான் வாக் பண்ணி போகலாம், இல்லைனா ஏதாவது வெஹிக்கிள் யூஸ் பண்ணி போகலாம். ரைட்டுங்களா? ஸோ இதில் எது வெஹிக்கிள் இருக்கிறது? ஒரே ஒரு வெஹிக்கிள் இது மட்டும்தான். இது என்னது? இது என்னது? சைக்கிள், பைசைக்கிள். என்னது? பைசைக்கிள். இது பேர் என்ன? பைசைக்கிள். ஸோ இப்போ நம்ம இது தான் அரேஞ்ச் பண்ண போகிறோம். இது இங்கே கொடுத்துருக்காங்க பைசைக்கிள். தமிழில் வந்து மிதிவண்டி. பைசைக்கிள்னால் மிதிவண்டி. ஈருருளி மிதிவண்டி இந்த மாதிரி ஏதாவது சொல்லலாம். ஸோ ஐ எம் கோயிங் டு ஸ்கூல் பைசைக்கிள். ஐ எம் கோயிங் டு ஸ்கூல். என்னது? இது அரேஞ்ச் பண்ணால் என்ன வரும்? பைசைக்கிள் வரும். ஸோ BICYCLE பைசைக்கிள். ஸோ இதுதான் ஆன்சர். இது ஸ்பெல்லிங் தெரிஞ்சால் தான் நீங்கள் எழுத முடியும். BICYCLE பைசைக்கிள். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இட் இஸ் த நேம் ஆஃப் கலர். இது வந்து இப்போ நேம் ஆஃப் கலர்னால் இது வந்து ஏதோ ஒரு கலர். இங்கே என்ன கொடுத்துருக்கோம்? நம்ம இது ஃப்ரூட் எழுதிட்டோம், லோட்டஸ் எழுதிட்டோம், கேபேஜ் எழுதிட்டோம், பைசைக்கிள் எழுதிட்டோம், மஸ்கிட்டோ எழுதிட்டோம். இன்னும் த்ரீ தான் இருக்குது. 3 பிக்சர்ஸ் தான் இருக்குது. இட் இஸ் த நேம் ஆஃப் கலர் அப்படின்னு சொல்கிறப்போ நேம் ஆஃப் கலர்னால் இது வந்து நம்ம நேம் ஆஃப் கலர்னு சொல்ல முடியாது. ரைட்டுங்களா? ஸோ இதையும் நம்ம நேம் ஆஃப் கலர்னு சொல்ல முடியாது. ஸோ இதோடைய நேம் வந்து ஒரு கலர் நேம் அப்படின்னா நம்ம வந்து என்ன சொல்லலாம்? ஆரஞ்ச் கலர் அப்படின்னு சொல்லலாம். ரைட்டுங்களா? ஸோ இது என்ன கலரில் இருக்குது? ஆரஞ்ச் கலரில் இருக்குது. ஸோ இப்போது நம்ம இதை அரேஞ்ச் பண்ணால் ஆரஞ்ச். என்ன அரேஞ்ச் பண்ணோம்? ஆரஞ்ச். ORANGE ஆரஞ்ச். என்ன அரேஞ்ச் பண்ணலாம்? ஆரஞ்ச்னு அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இட் இஸ் த நேம் ஆஃப் எ பேர்டு. இது ஒரு பேர்ட், இது ஒரு பறவைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே வந்து இதில் ஒரு பறவை என்னது? இதுதான். இது என்ன? இது பேர் என்ன? இது பேர் என்ன? க்ரேன். இது பேர் என்ன? க்ரேன். ஸோ இங்கே கொடுத்துட்டாங்க ARCNEன்னு கொடுத்துட்டாங்க. இதை நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிங்கன்னா க்ரேன்னு வரும். CRANE க்ரேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இட் இஸ் த நேம் ஆஃப் அன் அனிமல். இது ஒரு அனிமல்னு கொடுத்துட்டாங்க. இங்கே வந்து OHSREன்னு கொடுத்துட்டாங்க. இது என்ன அனிமலு? அட்லீஸ்ட் வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ண தெரியல, அதை அரேஞ்ச் பண்ண தெரியலனா பிக்சரை பார்த்து உங்களுக்கு இந்த பிக்சர் என்னன்னு சொல்லி நீங்கள் எழுத தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் எழுதிடலாம். ஓகேங்களா? சிம்பிளாக முடிங்க. ஸோ இது என்னது? இது ஹார்ஸ். இது வந்து அரேஞ்ச் பண்ண தெரியலனா பிக்சரை பார்த்துட்டு இது வந்து ஹார்ஸ். அப்போ நமக்கு இங்கே ஹார்ஸ் தான் வரும். அப்போ என்ன வரும்? ஃபஸ்ட்டு HORSE ஹார்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ரீஅரேஞ்ச் ஈஸியாக பண்ணலாம். இங்கே என்ன கொடுத்துட்டாங்க? இட் இஸ் அவர் நேஷ்னல் ஃப்ளவர். நேஷ்னல் ஃப்ளவர் எது? லோட்டஸ். இங்கே இருக்கிறது ஒரே பூ தான்ப்பா. நேஷ்னல் ஃப்ளவர் எதுன்னே எனக்கு தெரியல. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? பிக்சரை பார்த்துடலாம். இங்கே இருக்க ஒரே பூ என்ன ஃப்ளவர் இது? லோட்டஸ் ஃப்ளவர். ஸோ அப்போது நம்ம லோட்டஸ்ன்னு எழுதிடலாம். ஸ்பெல்லிங் கூட உங்களுக்கு இங்கேயே ஷஃபில் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் லோட்டஸ் ஸ்பெல்லிங் உங்களுக்கு தெரியும், அப்படியே லைட்டாக தான் தெரியுது, எனக்கு பாதி மறந்துடுச்சுன்னா கூட நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் இதுக்கப்புறம் இது என்ன வருதுன்றதை நீங்கள் பார்த்து எழுதிக்கோங்க. ஆனால் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் ஸ்பெல்லிங்ஸு. செகண்ட் ஸ்டாண்டர்ட் வந்துட்டீங்க. ஸோ எல்லாமே ஈஸியாக அரேஞ்ச் பண்ணலாம். இதுதான் இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ சில்ட்ரன்ஸ்.